கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் அவர் தலைமையில் தான் இருப்பீங்களா? ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் இருக்கிறோம். அவர் தலைமையில் தான் இருப்பீங்களா? ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் இருக்கிறோம். அவர் தலைமையில் தான் இருப்பீங்களா? ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் இருக்கிறோம். அவர் தலைமையில் தான் இருப்பீங்களா? ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் தான் எங்கள் பொதுச் செயலாளர் என்று கே.சி. வீரமணி தெரிவித்திருக்கிறார். எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியில் இருந்த கே.சி. வீரமணி தற்பொழுது இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் பின்னால் இருப்போம் என்று கே.சி. வீரமணி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். கே.சி. வீரமணியின் மாவட்ட செயலாளர் பதவியை இபிஎஸ் பறித்த நிலையில் தற்போது மனமாற்றம் அடைந்திருக்கிறார் கே.சி. வீரமணி. புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் பேசியிருக்கிறார். இபிஎஸ் தான் எங்கள் பொதுச் செயலாளர், அவர் பின்னால் நிற்போம் என்று அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நாகராஜ். எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து கே.சி. வீரமணி தற்பொழுது இபிஎஸ் பின்னால் இருப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் சபாநாயகரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். என்ன நடக்கிறது? நிச்சயமாக அர்ச்சனி, இன்று காலை வாணியம்பாடியில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் என்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இன்று காலை ஒரு கூட்டத்துக்கு வந்தவுடன் அவர் முதற்கட்டமாக நான் சென்னையில் சென்று நடந்தது என்ன என்று உங்களுக்கு விளக்குவதற்காகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தேன். நான் அம்மா காலத்தில் இருந்து மாவட்ட செயலாக பணியாற்றினேன். என்னை மாவட்ட கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர்கள் விடுவித்துள்ளார். இந்நிலையில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இப்போது புதிதாக ஒரு மாவட்ட செயலரை அமைத்துள்ளனர். அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். மேலும் என்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தலைமையிடத்தில் செல்லும் போது திமுகவை ஆதரித்து அதிமுக ஆட்சி அமையும் ஆதரவுடன் அமைய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் நிரூபித்திருந்தார்கள். அதனால் அந்த ஒரு சொல்லுக்கு எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகையால் நாங்கள்